Hello friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆத்தென்டிக் வெர்ஷன் ஆஃப் கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோவிலில் உள்ள மாதிரியே புளியோதரை சாப்பிட்ணுன்னா இதுக்கு மெயினாக இந்த ரோஸ்டட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு பார்த்தோன்னா கருப்பு எள்ளு, மிளகு, கடுகு, தனியா, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புளியோதரை எப்போ பண்ணாலுமே நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். ஸோ அதில் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடலை கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோம், வரமிளகா கொஞ்சம் உடச்சி வச்சுக்கிட்டேன், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் புளித்தண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன 6 விஷயங்களையும் முதவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை பவுட்ரு பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ நல்லெண்ணெய், நல்ல ஒரு பெரிய உருளியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம 6 பொருட்களை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வேர்க்கடையை சேர்த்துக்கலாம். புளியோதரைக்கு வந்து நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். இது ரொம்ப நாளைக்கு வரணும் கேடாமல், அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடைசியாக நம்ம உடச்சி வச்சுருந்த வரமிளகாவை சேர்த்துக்கிறோம். இந்த புளியோதரையில் உள்ள வரமிளகாவுக்கு வந்து நான் பெரிய ஃபேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மிளகா மட்டும்தான் காரம் இருக்காது, அந்த புளிப்பெல்லாம் ஏறி ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த காரத்தோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும், அதில் அந்த புளிப்பும் சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்கும். என்னோடய டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா லஞ்சுக்கு கொண்டு வந்தாலும் அவங்களோட புளியோதரையில் இருக்கிற மிளகாவையும் எடுத்து நான் சாப்பிடுவேன். சரி, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கிட்டோம். கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மிளகு, கருப்பு எள்ளு, கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் கொஞ்சம், தனியா கொஞ்சம் போட்டு ஒரு பவுட்ரு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரையும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், அந்த புளித்தண்ணி நல்லா கொதிச்சதில்ல, அதுக்கப்புறம் சேர்த்துக்கோ. அது இன்னும் கூட நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் அது நல்லா கொதிக்கணும். உப்பெல்லாம் நடுவுலையே சரி பார்த்துக்கோங்க. ஒரு கட்டி அந்த வெள்ளத்துண்டை நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம், சக்கரை பொங்கலில் போடுவோம்ல வெள்ளத்துண்டு, வெல்லம் சேர்ப்போம்ல, அந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கடைசியில் சேர்க்கும் போது நல்லா அதோட வாசமே கமகமன்னு வரும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மேலே அந்த எண்ணெயெல்லாம் கக்கி வந்துடும். முன்னாடியே சாதத்தை நல்லா உப்பு போட்டு வடித்து வச்சுக்கிட்டாச்சு. புளி காய்ச்சலை நம்ம ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா அதோட கிரேவி எப்படி வந்திருக்கு, இந்த அளவு குறுகி வரணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்மளோட புளிக்காய்ச்சலை ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். சில பேருக்கு பட்டும் படாமல் சாப்பிட்றது பிடிக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்சோடு சாப்பிடணும். அதனால நான் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே தாராளமாகவே புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கிறேன் ரைஸில். எடுத்துகிட்டு இப்போ இருக்கிற மாய்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் பேக்கில் நான் மூடி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற மாய்ச்சரெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிட்டோம். அப்படியே கோவிலில் தர புளியோதரை மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி இன்கேஸ் நல்லா வந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், கேர்.